ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா அவங்க மாமாவை சரி பண்ணுறதுக்காக ரொம்பவே மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கீர்த்தியை வச்சு அவங்க மாமாவை ரொம்பவே கண்காணிப்பிலே வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழோட அப்பா கோயிலில் இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா தமிழோட அம்மாவும் கோயிலில் இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்றாங்க. ஆனாலுமே அவருக்கு நினைவு இல்லாதனால அவங்க வேண்டிக்கிறதை பார்த்துட்டு அவங்களுக்கு மேலே ரொம்பவே இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு அந்த தேங்காய் உடைச்சி அந்த பூ வந்ததை அவங்க அம்மாவோட தட்டில் வைக்க சொல்லி அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறாங்க. அவருமே எதுக்குயா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அவங்க நல்லது நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாங்க. அதையும் அந்த பூசாரி அம்மு கிட்டே கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னுமே அம்மு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா என் பொண்ணு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழுக்கு விருந்து வைக்கிறதுக்காக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தமிழோட தங்கச்சியை ரொம்பவே அவமானப்படுத்திடுறாங்க நம்ம கணேஷும் நம்ம அமுதாவும். இதை பார்த்த சிபி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க, என்ன தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. என் சொந்தம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமை கொண்டாடி தமிழோட ஃபேமிலிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சிபி. ஆனால் கண்டிப்பாக தமிழை ஒரு நாளைக்கு சிபி ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ் மனசில் நம்ம சிபிக்கு வராங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழ் நம்ம சிபிக்கு நல்லது செஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்ட ஜானுமா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன முத்தமா என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது முத்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அமுதாவும் கணேஷும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிபிஐயை தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜானுமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் ஜானுமா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி விருந்துக்கு நம்ம எல்லாருமே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மீனாவுக்கும் ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க அண்ணன் எல்லா விஷயத்துலேயும் மீனா அவங்க பக்கம் சாயறது அவங்களுக்கு பிடிக்கிறதுனால மீனாவும் என்ன பண்ணுறதுன்ற அவங்க வெளிக்காட்டிக்காமையே இருக்காங்க சில விஷயத்த. இந்த பக்கம் எல்லாரையும் கூப்பிடும்போது நம்ம கணேஷும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மீனா அவங்க அண்ணியும் கூப்பிட்றாங்க. அவங்களுமே இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லும் போது மீனா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே போய் சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சிபியும் போயிட்டு நம்ம தமிழோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் மேலே தான் எனக்கு கோவம், ஆனால் நான் இப்போ உங்கள் மாப்பிள்ளையாக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ அம்மு நினைக்கிறாங்க, என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் என் மாப்பிள்ளை தான், அது என்னைக்கா இருந்தாலும் உறுதியாகும், நீங்கள் என் பொண்ணை ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம சிபியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி வராங்க. கீர்த்தி நம்ம பிரகாஷை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ நம்ம கணேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கீர்த்தி கிட்ட மெல்ல மெல்லமாக பேசுகிறாங்க. பேசி எதுக்குமா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வர, அதுக்கு நீ அங்கேயே இருக்கலாம்ல, அந்த டாக்டருமே பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீர்த்தி கிட்ட நைஸாக பேசுகிறாங்க. பேசும்போது நம்ம கீர்த்தியும் உஷாராயிட்டு எனக்கு எந்த சிரமமும் கிடையாது, அவரை சரி பண்ணுறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியும் நம்ம கணேஷுக்கு உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம கணேஷுமே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கணேஷ் யோசிக்கிறது என்னென்னா இந்த கீர்த்தி வேலைக்கு ஆகலைன்னா அந்த நர்ஸ் மூலயமா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும், நம்ம மச்சான் மட்டும் எந்திரிச்சிட்டானா நம்மளோட இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நர்ஸை வச்சு இந்த காரியத்தை நம்ம கச்சிதமாக முடிக்கணும், அவன் எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்ட கட்டத்தில் நம்ம கணேஷ் யோசிக்கிறதா இருக்கும். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம தமிழும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கணேஷால் எதுவுமே பேச முடியல. அதனால் நம்ம கணேஷ் அமைதியாகிடுறாங்க. அந்த இடத்துல என் மச்சானை எப்படியாவது நீ சரி பண்ணி கொடுத்துருமா, என் தங்கச்சி கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த இடத்துல நாடகம் ஆடுறாருன்னு சொல்லலாம். இதை பார்த்த தமிழும் ரொம்பவே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவர் எப்பவும் இல்லாமல் ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழுக்கு இவர் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ வந்து நம்ம கீர்த்தியும் நம்ம தமிழை கூட்டிகிட்டு போகிறாங்க பிரகாஷ் ரூமுக்கு. அப்போ சொல்கிறாங்க, உங்கள் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் மாமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிற கீர்த்தி, ஆமாம் நம்ம கொடுக்குற மெடிசனில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ இவருக்கு கொடுத்த மெடிசன்லாம் யாரோ வந்து வெளியாட்கள் இது பண்ண மாதிரி தெரியல, உள்ளே இருந்துக்கிட்டே யாரோ செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ் ரொம்பவே அதிர்ச்சியாக வராங்க. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் நம்ம கீர்த்தி சொன்னதையே நம்ம தமிழ் வந்து மறக்க முடியாமல் இருக்காங்க. ஏன்னா அன்றைக்கே வந்து நம்ம கணேஷ் மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அது வந்து யார் இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம மாமாவோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் வந்து பிரகாஷோட ரூமில் ஒரு கேமரா ஒன்று வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இனி எங்கள் மாமாவை நான் இப்படி தான் கண்காணிக்க போகிறேன், யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் பார்க்க போகிறேன் கீர்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீர்த்தி சொல்கிறாங்க, நானுமே இதுதான் நினச்சேன் தமிழ், அவர் ரூமில் யார் வராங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்கன்றத நம்ம வாட்ச் பண்ணாதான் கூடிய சீக்கிரத்தில் இவரை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியே நான் வந்து எங்கள் மாமாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். கண்டிப்பாக இது வந்து சிபி சார் ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஏன்னா அவங்க அப்பா இந்த நிலைமையில் இருக்கிறதுனால அவரால் தாங்க முடியல, அவர் ஒரு மாதிரி வந்து டிப்ரெஷனாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நீ இவரை சரி பண்ணி கொடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாவும் வந்து நம்ம தமிழ் பக்கம் மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். மீனாவை ஒரு மீட்டிங்கில் வந்து அங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்து தமிழ் வந்து அங்கே சீஃப் கெஸ்ட்டாக இது பண்ணி நம்ம மீனாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டை வந்து ரிவ்யூ பார்க்க சொல்லுவாங்க. அப்போ ஃபுட்டை ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க வந்து இந்த ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த பரிசை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மீனாவையே வந்து அந்த பரிசை கொடுக்க சொல்லி அந்த இடத்துல நம்ம மீனாவை பற்றி ரொம்பவே வந்து ப்ரௌடாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்ட மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மீனா வந்து இந்த வீட்டில் எதுக்குமே உதவாத ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம தமிழ் வந்து உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்கள ரொம்பவே பெருமையாக வந்து அவங்க ஒரு இடத்துல பேசும்போது நம்ம தமிழை பற்றி அவங்க ரொம்பவே பெருமையாக நினைக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம தமிழை வந்து நம்ம மீனா ஏற்றுப்பாங்க. ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஜானுமா தமிழை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஒரு பக்கம் இவங்க வந்து எப்படியாவது இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ், வெண்பா, சம்யுக்தாலாம் பார்த்திங்கன்னா திட்டம் போட்டுட்ருக்காங்க. நம்ம தமிழை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம தமிழுக்கு எதிராக ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பக்கம் வர்ஷினியை ஒரு பக்கம் சேது வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம கேடி சொல்கிறாங்க, எப்படியாவது நீ அந்த லவ்வை வந்து சொல்லிடுறா, இல்லைனா உன் கதையும் வெண்பா கதை மாதிரி தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேதுவும் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நாளைக்கு வெண்பா விஷயத்தில் நடந்த மாதிரி எனக்கும் நடந்துருச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமாயிடும், அதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேடிக்கிட்ட நம்ம சேது சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இதை கேட்ட தமிழ், யாரை பற்றி பேசுகிறீங்க, பொண்ணா, யார் எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லும் போது யார் அவங்க அப்படி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் கேட்க சேது வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் சும்மா விளையாடுறான் தமிழ், என்னை வச்சு அவனுக்கு விளையாடலன்னா தூக்கமே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சேதுவும் வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.